சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர் இப்போ வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த வேட்டையன் படம் அக்டோபர் 10ஆம் தேதி உலகளவில் ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த படத்தை டிஜே ஞானவேல் எடுத்தாரு. இந்த படத்தை அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் வெளியான திரைப்படம் லால் சலாம். சூப்பர் ஸ்டாரோட பொண்ணான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த படம் சரியாக போகலை. அதனால் இந்த படம் தோல்வி படமாக அமைஞ்சு போச்சு. அவங்க இந்த படம் எடுத்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவங்க தனுஷோட விவாகரத்து ஆனது தான் முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டு வருது. தனுஷிடமிருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானதுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஒரு பிரம்மாண்ட படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் லால் சலாம் படத்தை எடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த லால் சலாம் படத்தில் என்னதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே நடிச்சிருந்தாலும் கடைசியில் சொதப்பி போயிடுச்சு. ஆனால் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை பிரிஞ்சு நம்ம தனுஷ் எடுத்த ராயன் படம் சூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமைஞ்சு போச்சு. இதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன பண்ணியிருக்காருன்னா, எப்படியாச்சும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தையும் நம்ம தனுஷையும் எப்படியாச்சும் ஒன்றா சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு எவ்வளவோ போராடி பார்த்தாரு கடைசி வரைக்கும். ஆனால் சூப்பர் ஸ்டாரால் வின் பண்ண முடியலை. என்னதான் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அவராலையுமே பார்த்தீங்கன்னா கடைசியில் தோல்வியை தான் தகுனார். இதற்கு காரணம் ஐஸ்வர்யா ரஜினி தான் என்று சொல்லப்படுது. ஐஸ்வர்யா ரஜினி செய்த சில பல தவறான விஷயங்களால தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பொண்ணாக இருந்தாலுமே சரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு தனுஷ் முடிவு பண்ணதாக சொல்லப்படுது. ஒரு பக்கம் தனுஷ் தான் இதுக்கு காரணம் என ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் சொல்லிட்டு வராங்க. ரெண்டு பேருக்கும் நடந்த கசப்பான விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்களோட பிரிவுக்கு கொண்டு போய் விட்டது. ஆரம்ப காலத்தில் சூப்பர் ஸ்டாரோட மருமகனாக சிம்பு தான் வருவார்னு சொல்லிட்டு அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. கடைசியில் என்னவோ பிரச்சனை தெரியல. கடைசியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனுஷ் தான் மருமகன் என அறிவித்தார். தனுஷ் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சேர்ந்து நல்லா தான் வாழ்ந்துருந்தாங்க. ஆனால் கடைசியில் அவங்களோட திரை வாழ்க்கையிலும் சரி அவங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிவுக்கு கொண்டு போய் விட்டுடுச்சு. அவங்களுக்கு 2 மகன் இருக்காங்க. சூப்பர் ஸ்டாரோட பேரன்கள், அதாவது லிங்கா மற்றும் யாத்ரா. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டராகவே நடிக்கிற அளவுக்கு, அதாவது ஹீரோவாகவே படத்தில் நடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க கூட சேர்ந்து வாழறதுக்காக அப்பா அம்மா இல்லை. இதனால் ரொம்பவே மன வேதனையில் இருக்கார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய கௌரவத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு எவ்வளவோ பேசி பார்த்தாரு. ஆனால் 2 பேருமே கேட்கல. கடைசியில் பிரிஞ்சுட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரால் சேர்த்து வைக்க முடியல. இதனால் 2 பேரன்களுடைய வாழ்க்கை தான் கேள்விக்குறியாக நிற்குது. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற ரொம்ப யோசனையில் இருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதனால தான் அடுத்தடுத்து படங்களில் ரொம்பவே பிஸியாக நடிச்சுட்டு வராரு. இந்த மனவேதனையிலிருந்து எப்படியாச்சும் வெளியே வரணும், இதை நினைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கூலி படம், மாரி செல்வராஜ் படம், நெல்சனுடைய ஜெயிலர் 2 படம்னு அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக இருக்கார். ஆனால் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இன்னுமே ரொம்ப இதுவாகவே பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படியாச்சும் இவருக்கு 2வது கல்யாணம் அப்படி இல்லைனா தனுஷ் கூடயே சேர்த்து வைக்கிறதுக்கு எப்படியாச்சும் ட்ரை பண்ணணும்னு முயற்சி எடுக்கிறாரு. ஆனாலும் எல்லாமே தோல்வியில் தான் முடியுது. இப்போ 2ஆம் கல்யாணத்தை பற்றி ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு. அந்த நபர் யார் இன்னும் சொல்லலை. பார்ப்போம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் 2வது திருமணம் நடக்குமா, பேரன்களோட வாழ்க்கை என்ன ஆகும்? மறக்காமல் நீங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.